ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைனை பற்றி பார்த்தலாங்க. ஸோ டிசைனர்ஸ் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட் இன்ஸ்பிரேஷன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களே சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வண்டியை நம்ம ரோட்டில் ஓட்டிட்டு போகிறப்ப எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்குங்க. ஸோ ஓவராலாக வண்டியை பார்க்க ரொம்ப மஸ்குலராக இருக்குங்க. வெளியில் எங்கேயுமே பேட்டரி தெரியாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினான திங் நீங்கள் எங்கேயுமே இதில் நட் அண்ட் போல்ட்டு பார்க்கவே முடியாது. அண்ட் இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் அண்ட் கட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குதுங்க இந்த வண்டிக்கு. ஸோ ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொபாட்டிக் லுக்கை கொடுக்குது. எனக்கு பர்சனலாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீலை தாங்க கொடுக்குது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் லைட்ஸும் ஈஸி டு அசஸாகவே இருக்கு. ஸோ ரியர் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷார்ட் டெயில் எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராப் ஹேண்டில் பார் கொடுக்காம RS200 இருக்கிற மாதிரி கீழே கூடி பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருந்தாலும் டீசெண்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ பெயிண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் கலர் ஆப்ஷனுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அண்ட் ஓவராலாக இந்த வண்டியோட டிசைன் எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க.